தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமையும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நெல்லையில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த வருவாங்க, நான் அதை பற்றி அப்புறம் போய் சொல்லுவேன். அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும். இபிஎஸ் தலைமையில் அமையும். அது பேசிக்கலாமே. இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி, அதுக்கு மேலே நீங்கள் வேண்டியதில்லை. ஆமாம், ஒத்துக்கல. எப்படி எப்படி சொல்றீங்க? அது எந்த தலைப்பில் அந்த பாக்கி இருந்துங்கிறது சொல்லணும். எந்த ஹெட்டில் வருது அப்படின்னு பார்க்கணும். கல்விக்கா இல்லை, அது அப்போ எப்படி பார்க்கணும்னாக்கி அது யாருக்கு கொடுக்கணும்னா, அதாவது மத்திய அரசு, அதாவது அது மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் மாநில அரசுடைய பொறுப்பு. அது இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. அதாவது எந்த மத்திய அரசு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிற முதலமைச்சர் அதை கொடுக்க வேண்டியது தானேங்கிறாங்க. அதுதான் கொடுக்கல. 21 தரல இல்லை உங்களுக்கு. இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். அவங்க தராமல் இருந்தாலும் கொடுப்போம்னு தானே சொன்னாங்க. அதை கொடுக்க வேண்டியதானே மாநில அரசு. மத்திய அரசு சில திட்டம், அதாவது சில புதிய கல்விக் குழுவிலே ஏற்றுக்கூடணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க தவிர்க்கட்டும். நாங்கள் எதுனாலும் மத்திய அரசை கேட்காம செய்வோம், நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறத இவங்க கொடுக்க வேண்டியதானே நான் கேட்குறேன். நான் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன். முதலமைச்சர் செய்யணும். அது ஏற்கனவே கொடுத்துருந்தீங்களா, ஏன் நிப்பாட்டினீங்க? முதலமைச்சர் 2021, 22, 23 இல்லை கொடுத்தாங்க. கொடுத்தது அவங்க திருப்பி கொடுக்க வேண்டியதானே, முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதானே.